வணக்கம். சுவையான தக்காளி தொக்கு செய்யறது எப்படின்னு நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வானல் சூடேறினதும் நல்லெண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடு ஏறினதும் 2 கரண்டி கடுகு சேர்த்து கடுகு நல்லா வெடிக்க விடணும். கொஞ்சம் பொறுமையாக தான் இதை செய்யணும். தெறிக்காமல் இருக்கிறதுக்காக நான் மூடி போட்டு மூடியிருக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. 2 கட்டி பூண்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் சேர்த்து நல்லா கொஞ்சம் செவக்கிற அளவுக்கு இந்த பூண்டை வதக்கிக்கணும். நல்லெண்ணெய் சேர்த்தா தொக்கு ரொம்ப நாள் வீணாக போகாமலும் நல்ல ருசியாகவும் இருக்கும். அதுக்காக தான் நல்லெண்ணெய் நம்ம சேர்க்குறோம். பூண்டு நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போது நாட்டு தக்காளி ஒரு 7 போல் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்குவோம். நாட்டு தக்காளி தான் ரொம்ப சுவையாக இருக்கும். இதை நல்லா கலந்துக்குவோம். இந்த தக்காளி நல்லா குழஞ்சி வரணும். இது கூடயே தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். அப்போ தான் தக்காளி சீக்கிரமாக நல்லா வதங்கும். ஒரு 2 நிமிஷம்தான் ஆயிருக்கு பாருங்கள். நல்லா தக்காளி வதங்கி ஜூஸ் எல்லாம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? அப்பப்போ நடுப்பற இதை கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். கிண்டும் போதே கொஞ்சம் தக்காளியை இதை மாதிரி நசுக்கணும்னா தொக்கு நல்லா சேர்ந்தாப்புல வரும். 1 நாள் 2 நாள் வெளியூர் பயணம் போகிறீங்கன்னா இந்த தக்காளி தொக்கு ரெடி பண்ணிக்கிட்டோம்னா சப்பாத்தி, தோசை, இட்லி, பூரி, சாதம் எல்லாத்துக்கூடையும் இந்த தக்காளி தொக்கு நம்ம சாப்பிட்லாம். ரொம்ப சுவையாக இருக்கும், வீணாகவும் போகாது. ஒரு 10 நிமிஷம் ஆயிருக்கு பாருங்கள் எப்படி நல்லா வெந்து குழஞ்சி வந்திருக்குன்னு. இப்போது இந்த ஸ்டேஜில் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளியை ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்குவோம். தேவையான அளவு மஞ்சத்தூள், தேவையான அளவு மிளகாய்த்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். புளி பச்சை வாடை போய் நல்லா சுண்டி வரணும். அது வரைக்கும் அப்பப்போ இதை நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். கைவிடாமல் கிளறணுன்னு அவசியம் இல்லை. அப்பப்போ நடுப்பற கிண்டி விட்டால் போதும். இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்போ காரமோ எது கம்மியாக இருக்கோ அதை நம்ம சேர்த்துக்கலாம். எனக்கு காரம் கம்மியாக இருக்குது, அதனால் நான் தனி மிளகாத்தூள் அரைச்சி வச்சுருக்கேன். அதை இதில் கலந்துக்கிறேன். அது கொஞ்சம் கலரும் இருக்கும், நல்ல கார சொருன்னு இருக்கும். தொக்கு நல்லா சுண்டி வந்துட்டுருக்கு. இப்படி சுண்டும்போது தெறிக்க ஆரம்பிக்கும். இப்போ கொஞ்சம் நம்ம தீயை அடக்கி வச்சுக்கிட்டோம்னா தெறிக்காமல் இருக்கும். எண்ணெய் பிரிஞ்சு அழகாக வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் இது சுண்டட்டும். அவ்வளோதாங்க, தொக்கு ரெடி ஆகிடுச்சு. எனக்கு எண்ணெய் கம்மியாக இருக்குது, அதனால் இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கொதிக்க விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன். அழகாக தக்காளி தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த தக்காளி தொக்கு 10 நாள் வரைக்குமே நல்லாயிருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா எவ்வளோ நாள் வேணாலும் வச்சு பயன்படுத்தலாம். ஆனால் அவ்வளோ நாள்லாம் இருக்காது, அதுக்குள்ளே சாப்பிட்ருவீங்க. மதியத்துக்கு நமக்கு மட்டும் என்னத்தை சமைக்கிறதுன்னு நீங்கள் என்னைக்காவது நினச்சிங்கன்னா இது மாதிரி தலைன்னு தயிர் சாதம் செஞ்சு அது மேலே தக்காளி தொக்கு வச்சு சாப்பிட்டு பாருங்களேன், தேவாமிர்தம்.
வயிறும் மனசும் நிறைஞ்சிடுங்க. ஞாபகம் வச்சுட்டு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.